கூகுள் பிக்சல் 6 இருக்குது. இந்த மொபைல் லான்ச் ஆகி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இதோட லான்ச் ப்ரைஸ்னு பார்க்க மோஸ்ட்ல 40,000 லான்ச் ஆயிருக்குது. ஸோ இப்போ இந்த 2026ல் யூஸ்டு மார்க்கெட்டில் ஒரு 12 to 16K பட்ஜெட்டில் கிடைக்கும் மோஸ்ட்லி இது ஒருத்தர் இருக்கும். அதை நம்ம இப்போ ரிவ்யூவில் பார்த்துடலாம். மொபைலோட வெயிட்னு பார்க்க மோஸ்ட்ல 178 கிராம் வரைக்கும் இருக்குது. நார்மலாக ஒரு கேஸ் போட்டு செக் பண்ணால் 190 கிராம் வரைக்கும் வரும். இன் அண்ட் ஃபீல் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மொபைலில். கையில் பிடிச்சி யூஸ் பண்ண மோஸ்ட்ல அந்த காம்பேக்ட் ஃபீலும் கொடுக்குது. பில்டு குவாலிட்டியான ஒரு மோஸ்ட்ல இங்கே பிளாஸ்டிக் ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 8.3 mm திக்னஸ் இருக்குது. ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ண மோஸ்ட்ல அதோட ஸ்லிம்மாக இருக்க ஃபீல் தான் கொடுக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் 6.1. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு இங்கே உங்களுக்கு கார்னிங் கோல்டில் ஸ்டீல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது தவிர IP67 ரேட்டிங் கொடுத்தது குட். இங்கே உங்களுக்கு பீக் பிரைட்னஸ்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. இங்கே உங்களுக்கு பீக் பிரைட்னஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. இது டேரக்ட் சன்லைட்டில் வச்சு எடுத்துருக்கு கிளிப். டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு 60Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் இதோட பெரிய கான். ஆனால் இந்த 60Hzோட ஆப்டிமைசேஷன் குட். இப்போ இதோட ஃப்ரேமில் வீடியோஸ் பார்த்துடலாம். 12.2 MP கேமரா எடுத்துருந்துருக்காங்க. இது வந்து f1.7 inch OIS அப்படி வந்துடும். வேறு 12 MP அல்ட்ரா வைட். செல்ஃபியில் 8 MP லென்ஸ். கண்டிப்பாக இதோட கேமரா ஸ்பெக்ஸ்னு பார்க்க மோஸ்ட்ல இம்ப்ரெசிவாக இல்லை. ஆனால் இதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். மெயின் சென்சாரில் உங்களுக்கு 7x வரைக்கும் ஜூம் இருக்குது. அல்ட்ரா வைடில் 0.6x. போர்ட்ரேட்டில் 4.7 inch வரைக்கும் ஜூம் இருக்குது. இதனால இந்த கேமரா வச்சு உங்களால் சூப்பரான போர்ட்ரேட் பிக்ஸ்லாம் எடுக்க முடியும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் வச்சு ஃபோட்டோஸ் எடுக்க மோஸ்ட்லி இதோட இமேஜ் எல்லாம் பக்காவாக இருக்குது. டீட்டெயில்ஸ் கலர்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் கலர்ஸ் மட்டும் லைட்டாக பூஸ்டட் ஆகணும் மாதிரி இருக்குது. 2xல் வச்சு எடுத்த ஃபோட்டோ உடையாமல் வந்திருக்கு. இதோட கேமரா குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. மெகா பிக்சல் என்ன தான் கம்மியாக இருந்தாலும் இது அவங்க பயங்கரமாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட வீடியோ சம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே இதோட வீடியோ சம்பிள்ஸ்னு பார்க்க மோஸ்ட்ல சூப்பராக வந்துருக்கு. வெளியே சன்லைட் இருக்க மோஸ்ட்ல இண்டோரில் வச்சு நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்க மாதிரி இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓவரால் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்லேருந்து எல்லாமே குட். பிக்சல் இங்கே கொடுத்த கேமரா மட்டும் இல்லாமல் வீடியோலையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்டிமைசேஷன் ஃப்ரண்ட் கேமராவும் பக்காவாக இருக்குது. பிக்சல் 6 ரியர் கேமரா 4K 60 fps வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் பார்த்துக்கிடுங்க. சடன் ஃபோக்கஸிங் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. கலர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. இது ஃப்ரண்ட் கேமரா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சேம் பிளேஸில். ஓவரால் கேமரா அண்ட் வீடியோட சாம்பிள்ஸ்னு பார்க்க மோஸ்ட்ல சூப்பராக இருக்குது. டிவைஸ்க்கு இப்போ வரைக்கும் அப்டேட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கூட Android 16 லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் இருக்குது. இதோட ரேம்னு பார்த்தீங்கன்னா 6+128 அப்புறம் 8+128. நம்மகிட்ட இருக்கிறது 8+128. இந்த 8GB ஃபீலை நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க்ஸை பார்த்துடலாம். செட்னு ஒரு மோஸ்ட்ல இங்கே கூகுளோட 1GB டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து LPDDR5 ரேம் டைப் அப்புறம் US 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் கிடச்சிடும். கீக் பெஞ்சில் சிங்கிள் கோருக்கு 1366 வந்திருக்கு. மல்டி கோரில் 2330 வந்திருக்கு. 3D மார்க் பண்ணணும் மோஸ்ட்ல உங்களுக்கு 12% பேட்டரி டாப் இருந்து. ஆனால் உங்களுக்கு இங்கே ஸ்டெபிலிட்டிக்கு 36 பாயிண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஹீட்டுமே 41 டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. இதோட பெஞ்ச் மார்க் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக தான் இருக்குது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். BGMIயில் உங்களுக்கு 60 fps சப்போர்ட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவு சூப்பராக இல்லை. BGMIயில் உங்களுக்கு 60 fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவு சிறப்பாக இல்லை. இந்த மாதிரி இடத்துல தெரியாது. இந்த மாதிரி இடத்துல ஸ்மூத்தாக தான் இருக்கும். எனிமியை நியர்பையில் பார்க்க மோஸ்ட்ல உங்களுக்கு FPS சடன் ட்ராப் இருக்கும். நார்மலாக 1 hour வரைக்கும் வச்சு புஷ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கேமிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போகிறது இல்லை பெருசாக. ஆனால் அப்பப்போ மைனராக ஃப்ரேம் ட்ராப் சட்டர்ஸ் இதெல்லாம் நோட்டிஸபிளாக தான் இருக்கும். FF Maxில் உங்களுக்கு அல்ட்ரா ப்ளஸ் ஹை FPS மோடில் வச்சு ப்ளே பண்ண மோஸ்ட்லி கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பரவாயில்ல. ஒரு 55 above FPS கண்டிப்பாக கிடைக்கும். ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இதில் ஓரளவு டீசெண்டபுளாக இருக்கும். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்ஹான்ஸ் பண்ணதுக்கு ஸ்மூத் ஆர் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ஹை FPS மோடில் வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். மொபைலில் அட்ஜஸ்ட் பண்ணி ஹெவியான யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு சார்ஜ் பண்ணணும். பேட்டரியோட எம்ஏஹெச்னு பார்க்க மோஸ்ட்ல உங்களுக்கு 4410 mAh வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் தான் வரும். லைட் யூசேஜ் லைக் சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங் பண்ணால் ஒரு நாள் வரைக்கும் இருக்கும். 5G பேண்டுக்கு உங்களுக்கு 19 5G பேண்ட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 5G கனெக்டிவிட்டியுமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்குது. இது ஓல்டு மொபைல்னால கண்டிப்பாக எல்லாரும் 3.5 mm ஜாக் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை கட் பண்ணிட்டாங்க. அங்கே வேறு உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்துடும். ஸ்பீக்கரோட குவாலிட்டி குட்.
ஹாப்டிக்ஸும் பரவாயில்ல. யூஐன்னு பார்க்கும் மோஸ்ட்லங்க உங்களுக்கு மோட்டரோலாவோட யூஐ மாதிரி அப்படியே இருக்குது. யூஐயோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. யூஐ யூஸ் பண்ண சூப்பராக இருக்குது. கஸ்டமைசேஷன் அங்கே உங்களுக்கு பிக்சல் ஏகப்பட்டதை ஆப்ஷன் பண்ணுறாங்க. மேலே நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் பார் இழுக்கிறேன், அதை பாருங்கள் மோட்டோ மாதிரி அப்படி இருக்குது. உங்களுக்கு அந்த யூஐ யூஸ் பண்ண பிடிக்கும்னாக்கி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூஐயும் பிடிக்கணும். ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்பீட்ஸ்லாம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. இங்கே அந்த 60 ஹெட்ஸ்க்கு பதிலாக 90 ஹெட்ஸ் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். கேமிங்லேருந்து ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்பீட்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே. இப்போ கான்க்ளூஷன் வந்தால் யூஸ்டு மார்க்கெட்டில் உங்களுக்கு 12 to 16K பட்ஜெட்டில் நீட் கண்டிஷனில் மொபைல் கிடச்சுன்னா நீங்கள் கேமராவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சரியான பிக்காக இருக்கும். இதே மாதிரி அப்கமிங்லேயும் உங்களுக்கு நிறைய மொபைலோட ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கும். மெயினாக ஐஃபோன் XRோட 2026 ரிவ்யூ வரும். வேறு சாம்சங்கோட A25, வேறு ஐக்யூலேருந்து லான்ச் பண்ண ஐக்யூ செட் அண்ட் பேட்டரி கிங். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பல மொபைலோட ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலுக்குள்ளே போய் அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள்.